ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் டோபாலஜியோட மாடல் கொஷின் பார்த்தோம். இந்த வீடியோலையும் டோபாலஜியோட மாடல் கொஷின் தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் 2 months தான் டைம் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணி போஸ்டிங் போவீங்க. ஸோ இன்றைக்கி டோபாலஜியோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் டோபாலஜியோட மாடல் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னா, a topological space X is called a dash if for each pair x1 x2 of distinct points of X there exists a neighborhoods u1 and u2 of x1 and x2 respectively that are disjoint. ஸோ இது வந்து என்ன டெஃபினிஷன்? ஸோ இது ஒரு டெஃபினிஷன். ஸோ என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, ஹாஸ்டா ஸ்பேஸோட டெஃபினிஷன். ஸோ ஹாஸ்டா ஸ்பேஸோட டெஃபினிஷன் தான் இது. ஸோ ஆன்சர் வந்து ஹாஸ்டா ஸ்பேஸ். ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸை எப்போ நான் ஹாஸ்டா ஸ்பேஸ்ன்னு சொல்வேன் அப்படின்னா, ஈச் பர் x1 x2ங்கிற டிஸ்டிங்க் பாயிண்ட், எக்ஸ்லேருந்து x1 x2ங்கிற டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் c1 u2ங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். இது ஹாஸ்டா ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹாஸ்டா ஸ்பேஸ் ரிலேட்டடாக உள்ள ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது ரிலேட்டடாக ஹாஸ்டா ஸ்பேஸ் உள்ள ரிசல்ட்ஸ் இது ரிலேட்டடாக உள்ள ரிசல்ட்ஸும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரிசல்ட் என்னென்னா, every finite point set in a Hausdorff space X is closed. ஃபைனைட் பாயிண்ட் செட்டில் உள்ள Hausdorff ஸ்பேஸ் வந்து X வந்து எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரிசல்ட் என்னென்னா, த ப்ராடக்ட். இது வந்து செகண்ட் ரிசல்ட். இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் ரிசல்ட். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் 2 Hausdorff space is a Hausdorff space. ஸோ 2 Hausdorff ஸ்பேஸை ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா Hausdorff ஸ்பேஸ் தான் கிடைக்கும். ஸோ அடுத்து தேர்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, a subspace of Hausdorff space is a Hausdorff space. ஸோ எவ்ரி ஃபைனைட் பாயிண்ட் செட் இன் Hausdorff ஸ்பேஸுங்கிறது எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி 2 Hausdorff ஸ்பேஸோட ப்ராடக்ட் வந்து Hausdorff ஸ்பேஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு Hausdorff ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா Hausdorff ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இது வந்து Hausdorff ஸ்பேஸை பேஸ் பண்ணி உள்ள இந்த ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, let x equal to a, b, c, t1 equal to x pi a b c, t2 equal to x pi a b c a b b c c a. then ஸோ எக்ஸுங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 சப்செட் t1 t2ங்கிற 2 சப்செட் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டுருவாங்க. அந்த சப்செட்ஸை பொறுத்து ரிசல்ட்ஸ். ஸோ இங்கே என்ன ஆக்சுவலாக இங்கே என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா, எக்ஸு t1ங்கிறது நாட் Hausdorff ஸ்பேஸ். இது வந்து Hausdorff ஸ்பேஸாக இருக்காது. ஆனால் எக்ஸு t2ங்கிறது எனக்கு என்னவாக இருக்கும்னா Hausdorff ஸ்பேஸாக இருக்கும். இந்த எக்ஸும் t2வும் Hausdorff ஸ்பேஸாக இருக்கும். ஆனால் எக்ஸும் t1ம் Hausdorff ஸ்பேஸாக இருக்காது. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது, let x and y be a topological spaces, let f from x to y be a function. ஃபஸ்ட்டு வந்து f is continuous, அடுத்து f inverse is continuous on y to x, f is 1 to 1, f is on 2, then f is called. ஸோ இப்படி இருக்கும்போது fங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஹோமியோமார்பிசம். ஸோ எக்ஸும் ஒய்யும் டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருக்கும்போது எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துகிட்டு இந்த எஃப்ங்கிறது கண்டினியூஸாக இருக்கணும். இது வந்து ஹோமியோமார்பிஸோட டெஃபினிஷன். எஃப்ங்கிறது கண்டினியூஸாக இருக்கணும். அந்த மாதிரி எஃப் இன்வர்ஸுங்கிறது கண்டினியூஸாக இருக்கணும். எஃப்பும் கண்டினியூஸாக இருக்கணும், எஃப் இன்வர்ஸும் கண்டினியூஸாக இருக்கணும். அடுத்தது எஃப்ங்கிறது 1 to 1 இருக்கணும், and 2 இருக்கணும். ஸோ இது வந்து ஹோமியோமார்பிஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, let x equal to a b c with t1 equal to x pi a and t2 equal to x pi b, then t1 union t2 is. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா t1 union t2. t1 union t2 என்ன கிடைக்கும், எக்ஸு, அடுத்தது பை ஏ
அடுத்தது பி கிடைக்கும். சப்செட் ஃபுல் சப்செட்டும் வந்துடும். ஓகே தானே? இங்கே வந்து ஏங்கிற செட் எதில் இருக்குது? ஏங்கிற செட்டு வந்து பிலாங்ஸ் டு எதில் இருக்குன்னா T1 யூனியன் T2வில். அதே மாதிரி பிங்கிற செட்டும் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்னா பிலாங்ஸ் டு T1 யூனியன் T2ன்னு சொல்லலாம். இப்போ இந்த 2 செட்டையும் யூனியன் பண்ணோம் அப்படின்னா A1 ஏயும் பியும் யூனியன் பண்ணனா எனக்கு என்ன செட்டு கிடைக்கும்? ஏபிங்கிற செட்டு கிடைக்கும். இது வந்து ஆனால் எதில் இல்லை? T1 யூனியன் T2வில் இல்லை, அந்த இதில் இல்லை. அப்போது T1 யூனியன் T2ங்கிறது என்னவா இருக்காது? கண்டிப்பாக நாட் டோபாலஜின்னு சொல்லிடலாமா? ஏன்னா 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 எலமெண்ட்டை யூனியன் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கணும்? அந்த செட்டில் இருக்கணும். அந்த 2 செட்டையும் யூனியன் பண்ணும்போது எனக்கு அந்த செட்டில் இருக்கணும். ஸோ இப்போ T1 T2ங்கிறது நாட் அ டோபாலஜி. இங்கே அப்படி தான் கொஸ்டின் இருக்குது. டோபாலஜி ஆன் எக்ஸ், டோபாலஜி ஆன் எக்ஸ் டேஷ், நாட் அ டோபாலஜி ஆன் எக்ஸ். ஸோ டோபாலஜி கண்டிஷன் வச்சே செக் பண்ணும்போது எனக்கு டோபாலஜி இல்லைன்னு வருது. ஸோ ஆன்சர் வந்து நாட் அ டோபாலஜி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி வேர் ஏ அண்ட் பி ஆர் க்ளோஸ்டு இன் எக்ஸ். லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் ஜி ஃப்ரம் பி டு ஒய் பி கண்டினியூஸ் if f of x equal to g of x for every x belongs to a intersection b, then f and g combine to give a continuous function h from x to y defined by getting h of x equal to f of x if x belongs to a and h of x equal to g of x if x belongs to b. This is இது வந்து ஆக்சுவலாக ஒரு நேம்டு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ எந்த தியரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டிங் லெமா அப்படிங்கிற ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நேம்டு தியரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நேமையும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது அந்த மாதிரி நேம்டு தியரமையும் அந்த நேமையும் ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்டாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மேக்ஸிமம் கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு கொஷின்னாலே ஏதாவது ஒரு பேப்பர் ஏதாவது கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. அதனால் நல்லா நேம்டு தியரத்தோட நேமையும் ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பாஸ்டிங் லா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? லெட் எக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு டவ் பி ஆன் இண்டெக்ஸ்டு ஃபேமிலி ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். லெட் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் பை ஆல்ஃபா பிலாங்ஸ் டு டவ் யூ ஆல்ஃபா be a basis for a topology on the product space pi alpha belongs to tau x alpha where u alpha is open in x alpha for each alpha belongs to tau. The topology generated by this basis is called the என்ன டோபாலஜி? இது வந்து டோபாலஜி தான். இது என்ன டெஃபினேஷன்? எந்த டோபாலஜியோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் டோபாலஜி. பாக்ஸ் டோபாலஜி அப்படிங்கிறது தான் இது டெஃபினேஷன். ஸோ பாக்ஸ் டோபாலஜியோட டெஃபினேஷன் இதுதான். ஸோ ஆன்சர் வந்து பாக்ஸ் டோபாலஜி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லெட் எக்ஸ் பீட்டா ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் pi beta inverse u beta divided by u beta open in x beta and let x equal to u beta belongs to tau x beta. Then the topology generated by the subspaces S is called the. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் டோபாலஜி. இது ப்ராடக்ட் டோபாலஜியோட டெஃபினேஷன். முதல்ல பார்த்தது பாக்ஸ் டோபாலஜியோட டெஃபினேஷன். ஸோ ப்ராடக்ட் டோபாலஜியோட டெஃபினேஷன் ப்ராடக்ட் டோபாலஜி. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா இஃப் டி இஸ் metric on the set x, then the collection of all sigma balls bt of x comma sigma for x belongs to x and sigma greater than 0 is a basis for a topology on x called the induced by t. ஸோ இது என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்ரிக் டோபாலஜியோட டெஃபினேஷன். ஸோ இது வந்து மெட்ரிக் டோபாலஜியோட டெஃபினேஷன். ஆன்சர் வந்து மெட்ரிக் டோபாலஜி. இது மெட்ரிக் டோபாலஜி ரிலேட்டடாக உள்ள ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி மெட்ரிசபிள் if there exists a metric D on the set
on the set X that induced the topology on X. Next second question, second இது என்னன்னா a metric space is metriceable. A metric space is metriceable. அடுத்தது வந்து third result என்னன்னா R with standard topology. R with standard topology is metriceable. ஸோ இது மெட்ரிசபிள் பேஸ் பண்ண ஒரு ரிசல்ட்டு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா let X be a topological space. Let A contains the X. If there is a sequence of points of A converges to X, then X belongs to A bar. This is ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இது என்ன லெமா, இதுவும் நேம்டு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ என்ன லெமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீக்வன்ஸ் லெமான்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து சீக்வன்ஸ் லெமா. இதோட கான்வெர்ஸ் பார்ட் வந்து ஹோல்டு கிடையாது. இதோட கான்வெர்ஸ் பார்ட் வந்து எப்போவுமே ட்ரூ ஆகாது. இந்த ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸ் தேர்தோட ஸ்டேட்மெண்ட்டோட கான்வெர்ஸ் பார்ட் வந்து இஸ் நாட் ட்ரூ ஃபார் எவ்ரி டைம் பட் ட்ரூ கான்வெர்ஸ் பார்ட் ட்ரூ எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னா இஃப் என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸ் இஸ் மெட்ரிசபிள். எக்ஸுங்கிறது மெட்ரிசபிளாக இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸ் லெமாவோட ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். ஓகேவா, கான்வெர்ஸ் பார்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா let fn from x to y be a sequence of continuous function from the topological space X to the metric space Y. If sequence Fn converges uniformly to F, then T is continuous. This is ஸோ இதுவும் வந்து ஒரு நேம்டு தியரம். என்ன நேம்டு தியரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் லிமிட் தியரம். ஸோ இது வந்து யூனிஃபார்ம் லிமிட் தியரம்னு சொல்லுவோம். ஓகேவா, யூனிஃபார்ம் லிமிட் தியரம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது பேஸ் பண்ணி உள்ள இன்னொரு ரிசல்ட், யூனிஃபார்ம் லிமிட் தியரத்தை பேஸ் பண்ணி உள்ள இன்னொரு ரிசல்ட், அதாவது யூனிஃபார்மை பொறுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. யூனிஃபார்ம் லிமிட் தியரம் கிடையாது, இது ரிலேட்டடாக உள்ள இன்னொரு ரிசல்ட். ஏன் இது பேஸ் பண்ணி உள்ள ரிசல்ட்ஸ்லாம் இந்த டோபாலஜியில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா டோபாலஜி வந்து நியூ சிலபஸில் ஆட் ஆனதுனால நிறையா படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால் இது ரிலேட்டடாக உள்ள மற்ற டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே சொல்கிறேன். மற்றதில் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் வந்து இதை பேஸ் பண்ணி உள்ள மற்ற ஸ்டேட்மெண்ட் மற்ற டெஃபினேஷனையும் சொல்லிகிட்டு இருக்கேன். எதனாலனா இது வந்து நியூ சிலபஸில் மட்டும்தான் இந்த டோபாலஜி இருக்குது, பழைய சிலபஸில் டோபாலஜி இல்லை, அதனால் சொன்னேன். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டெஃபினேஷன் தெரியணும்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா fn ஃப்ரம் x to y be a sequence. இது வந்து ஒரு sequence of continuous function. இதில் x is topological space and yங்கிறது என்னென்னா metric space. if the sequence இந்த sequence வந்து if the sequence fn converges uniformly to f, then fn of xங்கிறது converges to என்னன்னா f of xன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து யூனிஃபார்ம் லிமிட் தியரம்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா let x be a topological space. The set x is set to be dash if there exists a two non-empty disjoint open sets A and B in X such that x equal to A union B. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனெக்டோட
X be a topological belt, the set is said to be if there is so இது வந்து டிஸ்கனெக்டட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டிஸ்கனெக்டட். ஸோ கனெக்டட் பேஸ் பண்ணி உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனெக்டடுங்கிறது என்னன்னா லெட் எக்ஸ் பி ஏ செட்டு, எக்ஸ் பி ஏ செட்டு, லெட் டவ் ஈக்குவல் டு பை எக்ஸு பியாண்ட் இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா இன்டிஸ்கிரீட் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நேற்று என்ன பழைய வீடியோலேயே பார்த்தோம். ஸோ இது வந்து டிஸ்கிரீட் டோபாலஜி, இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. இந்த எக்ஸை தான் நான் என்ன சொல்லுவேன்னா அப்படின்னா கனெக்டட் அப்படின்னு சொல்லுவோம், கனெக்டட்னு சொல்லுவோம். ஸோ கனெக்டட் பேஸ் பண்ணி உள்ள ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரிசல்ட் என்னன்னா த கண்டினியூஸ் இமேஜ், த கண்டினியூஸ் image of a connected space, continuous image of a connected space is connected. Next second one வந்து the union of a collection, the union of a collection of connected sets that have a point in common is connected. ஸோ இது ஒரு ரிசல்ட். அடுத்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ரிசல்ட் கனெக்டடை பொறுத்து உள்ள ரிசல்ட். ஸோ தேர்ட் ரிசல்ட் என்னன்னா லெட் ஏ பி ஏ connected subset of X, then A bar is also connected. ஓகேவா? ஸோ கனெக்டடை பேஸ் பண்ணி உள்ள ரிசல்ட்டு. இந்த கொஷினோட ஆன்சர் டிஸ்கனெக்டட். இந்த மேலே உள்ள ஃபஸ்ட் 11th கொஷினோட ஆன்சர் disconnected. So next question பார்க்கலாம். next question என்னன்னா a space X is dash if and only if the only subsets of X that are both open and is closed in X are the empty set and X itself. Okay, next question என்ன இருக்கு அப்படின்னா a space X is connected. இது வந்து இந்த கொஷினோட ஆன்சர் இது வந்து ஒரு தேர்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் கனெக்டட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த ஒன்லி சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் ஆர் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு எக்ஸ் ஆர் எம்டி செட் அண்ட் எக்ஸ் இட் செல்ஃப். ஸோ கனெக்டடாக இருக்கும்போது தான் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகும். அதனால் இதோட ஆன்சர் வந்து கனெக்டட். அதே மாதிரி கனெக்டட் ஸ்பேஸ் பொறுத்து உள்ள இன்னொரு ரிசல்ட் என்ன, மற்ற ரிசல்ட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி 3 ரிசல்ட் சொன்னோன்னா கனெக்டடை பொறுத்து. ஸோ இன்னொரு ரிசல்ட் ஃபோர்த் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த இமேஜ். அடுத்த ரிசல்ட்டு கனெக்டடை பொறுத்து உள்ளதான். த இமேஜ் ஆஃப் எ கனெக்டட் ஸ்பேஸ் under a continuous map is connected. அடுத்தது வந்து அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா லெட் ஏ பி ஏ connected subset of X if A contains B contains A bar, then B is also connected. அதே மாதிரி 6th ரிசல்ட் கனெக்டட் பொறுத்துள்ள இன்னொரு ரிசல்ட் என்னென்னா the Cartesian product of connected space is connected. இதெல்லாம் கனெக்டடை பேஸ் பண்ணி உள்ள ரிசல்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி ஏ கண்டினியூஸ் மேப் ஆஃப் த கனெக்டட் ஸ்பேஸ் எக்ஸ் இன்டு த ஆர்டர்டு செட் ஒய்
in the order topology if A and B are 2 points of X and if R is the point of Y lying between f of A and f of B, then there exists a point C of X such that f of C equal to R. This is இதுவும் வந்து ஒரு நேம்டு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ எந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மீடியட் வேல்யூ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கொஷின். ஸோ இன்டர்மீடியட் வேல்யூ தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A space X is called dash if every pair of points of X can be joined by a path in X. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பாத் கனெக்டட். இது வந்து பாத் கனெக்டோட டெஃபினிஷன். ஓகேவா, பாத் கனெக்டோட டெஃபினிஷன். A space X is called path connected if every pair of points of X can be joined by a path in X. ஓகேவா, இதை பேஸ் பண்ணி உள்ள ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா for X and Y of X a path in X from X to Y is a continuous map. F from closed interval A comma B to X of some closed interval in R into X such that f of A equal to X and f of B equal to Y. ஸோ இது ஒரு ரிசல்ட், பாத் கனெக்டோட பேஸ் பண்ணி உள்ள ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா A space X is said to be dash if for every neighborhood of U of X there is a connected neighborhood V of X contained in U. ஸோ இது வந்து எதோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோக்கலி கனெக்டடோட டெஃபினேஷன். ஸோ லோக்கலி கனெக்டடோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இஃப் X is locally connected at each of its points it is said to be locally connected. அதே மாதிரி லோக்கலி பாத் கனெக்டட் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஸோ லோக்கலி பாத் கனெக்டட்னா என்னென்னா a space X is said to be locally path connected at X if for each neighborhood U of X, this is a path connected neighborhood V of X is contained in U. இதுதான் வந்து லோக்கலி பாத் கனெக்டடோட டெஃபினேஷன். ஸோ அது லோக்கலி கனெக்டட், இது லோக்கலி பாத் கனெக்டடோட டெஃபினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, 15 கொஸ்டின் தான் ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்ப்பேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2 months தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 months தான் இருக்குது. ஸோ இந்த 2 monthsல நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறையா கொஷின்ஸ் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அங்கே போய் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஷின்ஸ் நிறையா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சஸ் இருந்தாலும் ஜாயின் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கொஷின்ஸும் நிறையா கிடைக்கும். கொஷின்ஸ் நிறையா பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் அதிகமாகும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.